இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாற்றுத்திறனாளி ஆடவர் மீது வெந்நீர் ஊற்றிய பெண் 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. பாலைகுலா ஜாலான் ராஜவலி ஒன்று பார்க்கில் மாற்றுத்திறனாளி மீது வெந்நீர் ஊற்றிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 39 வயது பெண் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை போலீசார் பெற்றனர். விற்பனை உதவியாளரான அந்த பெண்ணுக்கு எதிராக புதன்கிழமை வரை தடுத்து வைக்கும் உத்தரவு பாலைகுலா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சியா ஹியூ டிங் முன்னிலையில் பெறப்பட்டது. சித்திரவதை சட்டத்தின் 324வது விதியின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளது. உடலில் முன்புறம் மற்றும் பின்புற பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு மணி 9:20 அளவில் தமது அண்டை வீட்டுக்கார பெண்மணியால் சுடுநீர் ஊற்றப்பட்ட 33 வயதுடைய மாற்றுத்திறனாளி ஆடவர் தற்போது பினாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த 20 வினாடிகளை கொண்ட காணொலி பதிவு சமூக வலைதளங்களிலும் வைரலானது. இரவு மணி 9:12 அளவில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே அந்த பெண் கைது செய்யப்பட்டதோடு அவரிடம் இருந்து கைப்பை மற்றும் சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட நீர்க்கலம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தென்மேற்கு வட்டாரத்தின் போலீஸ் துணைத் தலைவர் ஜம்ரி முகமது அக்மல் தெரிவித்தார். பூஜோங் தொகுதி தலைவர் அவதார் சிங்கிற்கு மாய்காவிலிருந்து நீக்கப்படும் கடிதம் அனுப்பப்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பூஜோங் தொகுதி காங்கிரஸ் தலைவர் அவதார் சிங் மாய்காவிலிருந்து நீக்கப்படும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மாய்காவின் தேசிய தலைவர் எஸ். விக்னேஸ்வரனை சமூக வலைதளத்தில் குறை கூறி காணொலி ஒன்றை பதிவிட்டது தொடர்பாக பல்வேறு புகார்கள் கிடைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவதார் சிங்கிற்கு மாய்கா தலைமையகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தோற்றத்திற்கு அவதார் சிங் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு அவப்பெயரையும் ஏற்படுத்தியுள்ளார். கட்சியை இழிவுபடுத்தி கடுமையான குற்றச்சாட்டை சுமத்திய வைரலான வீடியோக்கள் தொடர்பாக நான் பல புகார்களை பெற்றுள்ளேன். உங்கள் நடவடிக்கைகள் மாய்கா சட்ட விதி 14.1.4 மீறி இருப்பதையும் நான் காண்கிறேன். மாய்கா துணைத் தலைவருடன் விவாதித்த பிறகு மாய்கா சட்ட விதியின் 61.2வது பிரிவின் கீழ் மேலே கூறப்பட்டுள்ள உங்கள் செயல்கள் காங்கிரசின் நலனுக்கு பாதிப்பை விளைவிப்பதால் கட்சியில் இருந்து உங்களை உடனடியாக வெளியேற்றுகிறோம் என அவதார் சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட 14 நாட்களுக்குள் கட்சியின் மத்திய செயலவையில் இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு என்பதையும் கவனத்தில் கொள்ளும்படியும் அந்த கடிதத்தில் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பினாங் 2வது பாலத்தின் ஒரு பகுதி 3 நாட்களுக்கு மூடப்படும். கேபிள் எனப்படும் மின் இணைப்பை பரிசோதிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை 12.5 கிலோமீட்டர் முதல் 18.5 கிலோமீட்டர் வரை சுல்தான் அப்துல் ஹலீம் முவாஜிதின் பாலத்தின் ஒரு பகுதி மூடப்படவிருக்கிறது. மூடப்பட்ட 3 நாட்களுக்கு காலை 5 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட பகுதியில் குத்தகை பணிகள் மும்முரமாக நடைபெறும் என ஜம்பதான் கெத்வா சென்ட்ரியான் பிரகத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அறிவிப்பு பலகையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அடையாளங்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என ஜம்பதான் கெத்வா சென்ட்ரியான் பிரகத் கேட்டுக்கொண்டது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பேருந்தில் தீப்பிடித்தது 16 பேர் உயிர் தப்பினர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 242.3வது கிலோமீட்டரில் விரைவு பேருந்து ஒன்று தீப்பிடித்ததை தொடர்ந்து அதில் இருந்த 16 பேர் நெருக்கடியான தருணங்களை அனுபவித்து உயிர் தப்பினர். நள்ளிரவு மணி 12:01க்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து குவாலகங்சார் மற்றும் மேருராயா தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வண்டிகளை சேர்ந்த பணியாளர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றதாக தீ மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கைகளுக்கான மூத்த அதிகாரி முகமது ஃபவாஸ் அப்துல் ஜாமீல் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் விரைவு பேருந்து 80 விழுக்காடு சேதமடைந்தது. அந்த பேருந்தில் இருந்த ஓட்டுநர் உட்பட 16 பேர் பாதுகாப்புடன் மற்றொரு பேருந்திற்கு மாற்றப்பட்டனர் என நேற்று தீயணைப்புத்துறையின் முகநூலில் பதிவிட்ட அறிக்கையில் முகமது ஃபவாஸ் சுட்டிக்காட்டினார். அதிகாலை மணி 1:34 அளவில் அந்த பேருந்தில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. வயதான தம்பதியரை தாக்கி மரணம் ஏற்படுத்திய செம்மறி ஆட்டுக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். நியூசிலாந்தில் செம்மறி ஆட்டு பண்ணையில் வயதான தம்பதி இறந்ததற்கு காரணமாக இருந்த செம்மறி ஆடு ஒன்றை போலீசார் சுட்டுக் கொன்றனர்.
ஏப்ரல் 18ஆம் தேதி காலை மேற்கு ஆக்லாந்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் அந்த தம்பதியர் இறந்து கிடந்தனர். அவர்களது மரணத்திற்கு செம்மறி ஆடு ஒன்றே காரணம் என தெரிய வந்தது. பேடாக் ஆட்டு பண்ணையில் அந்த செம்மறி ஆடு இருப்பதையும் நாங்கள் உறுதி செய்தோம் என நியூசிலாந்து போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர். தொழுவத்தில் இருந்த அந்த செம்மறி ஆடு தாக்கியதில் அடையாளம் தெரியாத மற்றொரு நபர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாகவும் போலீசார் கூறினர். அதோடு தங்களது உறுப்பினர்களையும் அந்த ஆடு தாக்க முன்வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அந்த செம்மறி ஆட்டின் ஆபத்தை மதிப்பீடு செய்த பின் அது சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆடு தாக்கியதில் 80 வயது மதிக்கத்தக்க தம்பதியர் மரணமடைந்ததோடு ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த தம்பதியரின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையும் உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர்களது உறவினர் தெரிவித்தார்.